ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்துட்ருப்பீங்க. இந்த ஒரு கொஸ்டின் வந்துட்டு எல்லாட்டையும் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. லைக் வாட் ஆக்சுவலி லவ் இஸ், லவ்னா என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தங்க கிட்ட ஒவ்வொரு ஆன்சர் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்குள்ளே கேளுங்க. லைக் வாட் ஆக்சுவலி லவ் இஸ் அப்படின்னு இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லவ்னா என்ன அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு. நான் இதில் ஆன்சர் பண்ணுறேன். அதாவது என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் எப்படி லவ்னா என்ன அப்படின்றத நான் அதாவது எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே, பாஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சா லைக் எனக்கு வந்துட்டு லவ்னா இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நானும். இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் ஆகுது லைக் வாட் ஆக்சுவலி லவ் இஸ். என்னன்னா, நம்மள நிறைய பேர் வந்துட்டு லவ்னா வந்துட்டு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு தர்றது, இன்னொன்று ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு பையனை லவ் பண்ணுறது, இதுதான் வந்துட்டு லவ். ஆக்சுவல் லவ்வே இதுதான் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து இந்த படம் பார்த்து நம்ம கேட்டு போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்ல அது ஒன்று. இப்போது படத்தை பார்த்துட்டு நம்ம வந்து இதுதான் லவ் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கோம். பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் ரைட். ஏன்னா லவ்னா வந்துட்டு ஒரு பையன் பொண்ணுக்கு தரதோ, பொண்ணு வந்து பையனுக்கு தரதோ கிடையாது. அது வந்து வேற ஒரு ஃபீல். லைக் எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு நம்ம கூட இருக்கிறவங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், மெயினாக அம்மா அப்பா கூட பிறந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் தர்றது தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய லவ் இல்லையா? அவங்க ஒரு பார்ட்னர் காட்டுறதை விட அவங்க தான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து நம்மகிட்ட காட்டிகிட்டு இருக்காங்க. லைக் ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்துட்டு சாப்பிட்டு போடா, ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுறேன்னு அவங்க கொஷின் பண்ணுறாங்க. அதுவே ஒரு லவ் தானே இல்லையா? ஒரு பாசம் இல்லைன்னா இப்போ நம்ம எப்படியோ போனால் என்ன, இவன் எப்படி போனால் என்ன அப்படின்னு யோசிச்சிருந்தா அந்த கொஷின் அவங்க கேட்க மாட்டாங்க இல்லையா? ஸோ நம்ம மேலே ஏதோ ஒரு பாசம் இருக்கிறனால தானே, ஒரு லவ் இருக்கிறனால தானே கேட்குறாங்க. சாப்பிட்டு போடா, நம்ம சாப்பிட்டா என்ன, நம்ம வயிறு இல்லையா? ஏன் அவங்க கேட்குறாங்க? ஏன்னா அவங்களுக்கு அந்த இருக்கு இல்லையா? அதுதான் லவ். இது புரியவே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இல்லை ஆமாம், இப்போது வந்து இப்போ ஆள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கக்கிட்ட நம்ம சண்டை போட்டுறோம். என்ன பண்ணுவோம்? ஐயோ அவங்க பேசலையே, இப்போ அவங்களும் வந்துட்டு ஐயோ நம்மளை திட்டானே, நம்ம சாப்பிட வேணாம். நம்ம வந்துட்டு இப்போது சரி பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. பிரேக்கப் ஆயிடுச்சு, ஸோ நான் டிப்ரெஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை வந்து வெறும் அந்த அதுதான் லவ்ன்னு நினச்சி நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இல்லை, அது இல்லை. நிஜமாவே வீட்டிலேருந்து கிடைக்கிறது, கூட இருக்கிறவங்க கிட்டேருந்து கிடைக்கிறது தான் ஆக்சுவல் லவ் இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். இதில் நிறைய பேருக்கு வந்துட்டு இது என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். இது எனக்கு புரியவே ரொம்ப டைம் ஆச்சு. லவ் பண்ணலையா? பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கள் அம்மாவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கள் அக்காவை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இல்லையா? என் ஃப்ரெண்டை நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் கேர் பண்ணி பண்ணுறோன்னாவே அது லவ் தான். லவ் இல்லைன்னா நம்ம பண்ண மாட்டோம். ஸோ அப்போது நம்மளை சுற்றி நிறைய பேரை நம்ம லவ் பண்ணிட்டு தானே இருக்கோம். அதாவது ஒருத்தங்க வந்து நம்ம லவ் சொல்லி ரிஜெக்ட் பண்ணி அத்தனை நம்மளை லவ் பண்ணுற அத்தனை பேரை நம்ம ஹர்ட் பண்ணுறோம் இல்லையா? அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டா, அதனால் நான் சாப்பிடல. இப்போ நம்ம சாப்பிட்லன்னா அம்மா வந்துட்டு கேட்பாங்க, நீ ஏன்ப்பா சாப்பிடல, ஏன் சாப்பிடாமல் இருக்கான். அவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க நம்மளை லவ் பண்ணுறாங்க. எவ்வளோ இருக்குது பாருங்களேன் இல்லையா? இப்போ ரீசெண்டாக ஒரு மூவி, அதாவது நம்ம யூடியூபர் ஒரு மூவி பண்ணியிருந்தார். அந்த மூவி பார்க்குறப்ப தான் தோணுச்சு, லவ்னா இதுதான் நான் நினச்சிருந்தேன், ஆனால் அது கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அது அந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் நிறைய தோணுச்சு, ஆமாம்ல நிறையா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களில் நிறைய பேர் வந்துட்டு அதாவது லவ் பண்ணிகிட்ருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு லைக் ஐயோ பேசலையே, அவங்க பேசலையே, இவங்க பேசலையெல்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா
ஒருத்தங்க 2 பேருக்காக நம்மளை சுற்றி நம்மளை லவ் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்ம வந்து ஹர்ட் பண்ண வேணாம். இந்த வீடியோவில் வந்து நிறைய வந்துட்டு எப்படி சொல்ல உளறி இருப்பேன் சில இதெல்லாம். ஸோ என்னன்னு தெரில, இதை சொல்லணும்னு தோணுச்சு, கன்வே பண்ணணும். ஏன்னா என்ன மாதிரி இப்படி பண்ணால் தான் லவ்வோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்களே, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்னதாக மாற்றுச்சுன்னா, ஆமாம்ல அம்மா நம்மளை லவ் பண்ணிட்டு தானே இருக்காங்க, நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணுறோமே அப்படின்னு தோணுச்சுன்னா போதும், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு தான் எனக்கு தோணுச்சு, சரி ஓகே இதை வீடியோவாக சொல்லலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. மற்றபடி மொக்க போட்டது தான் தெரியுது, பரவாயில்ல கேளுங்க. பாய்.